ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் RS ராஜா. இந்த கிரைம் சம்பவத்தில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட ஒரு கேள்வி மட்டும் எனக்கு இருக்கு. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன், நீ வந்துட்டு போறியா அப்படின்னு உங்களை கூப்பிட்றான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? ஒருவேளை இந்த மாதிரி போகிற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி, ஒரு குறுகுறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கறது நீங்க மனசுலயே வச்சுங்க, நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இந்த வீடியோடைய இறுதியில அதை பத்தி நம்ம பேசலாம். இந்த கிரைம் சம்பவத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு லைக்கையும் போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சென்னை சூளைமேடுல சட்டன தெரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த தெருவுல வாழக்கூடிய நபர் பேரு சீனிவாசன். இவருக்கு 50 வயசு. இவர் நகை பட்டறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 மகள்கள் இருக்காங்க. ஒரு வறுமையான குடும்பம் தான் அவங்க குடும்பம். இந்த வறுமைக்கு இடையிலையும் தன்னுடைய 2 மகளையும் எப்படியா நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி கஷ்டத்துக்கு இடையிலையும் நல்லா படிக்க வச்சிட்டு இருக்காங்க. மூத்த மகள் பேரு அருணா. தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்ம எப்படியாவது படிச்சு இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு பிகாம் படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம குடும்ப கஷ்டத்துல இருந்து வெளியில வரலாம், அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண இந்த அருணா என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தீவிரமா படிச்சு எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. அவங்க ஆசைப்பட்டது மாதிரி இந்திய உணவு காப்பீட்டு கழகத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் இவங்க பயிற்சி எடுக்கணும். அதுக்காக அந்த 1ஆம் ஆண்டு ட்ரெயினியா அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பெண் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்துட்டா, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த பெண்ணுக்கு கீழே இருக்கிற தங்கச்சியும் இவளே படிக்க வச்சிருவா. 2 பேருடைய கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம குடும்பம் இதுக்கப்புறம் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா நினைச்சிட்டு தன்னுடைய மகள் மேல மிகப்பெரிய மரியாதை, ஒரு பெருமை, இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததுக்காக அந்த குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த சந்தோஷம் மார்ச் 10, 2015 இன்னையோட முடிய போகுது அப்படின்னு அன்னைக்கு காலையில எழுந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்போதும் போல அருணா அன்னைக்கு ஆபீஸ் கிளம்புனாங்க. அன்னைக்குன்னு அவங்க புது ட்ரெஸ் போட்டாங்க. அவங்க அம்மா கேட்டாங்க, இன்னைக்கு என்ன விசேஷம், நல்லா ட்ரெஸ் பண்ணி கிளம்புறீங்க அப்படின்னா, இல்லை எங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு தன்னுடைய ஸ்கூட்டியில ஏறி அவங்க போறாங்க. தன்னுடைய மகளை அந்த நிமிஷம் தான் நம்ம உயிரோட பார்ப்போம் அப்படின்னு தெரியாம அவங்க அம்மா அருணாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. எப்பவுமே 9 மணிக்கு வேலைக்கு போன அருணா சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இடையில மதியான நேரத்துல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் ஆபீஸ்ல ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ அம்மாவும் மகளும் போன்ல பேசிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி 5 மணிக்கு மகள் வந்துருவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு 5 மணிக்கு